ஹாய், வெல்கம் டு மிட்டு லைஃப் ஸ்டைல். இப்ப உள்ள காலங்கள்ல நம்ம ஆயில் தலைக்கு வச்சு குளிக்கிறதே கிடையாது. ஆனா ஆயில் வச்சு தலைக்கு குளிக்கிறதுனால நிறைய பெனிஃபிட் இருக்கு. ஆயில நல்லா அதுவும் ஆயில் டபுள் பாயில் மெத்தட்ல நம்ம வச்சு குளிக்கிறதுனால நல்ல என்ன சளியெல்லாம் குடிக்காது. எந்த ஒரு இதுவும் இருக்காது, முடி கொட்டாது. அதே நார்மலா நம்ம நேரா அடுப்புல வச்சு காய்ச்சிட்டு அதை நீங்க தேய்ச்சிங்கன்னா நமக்கு சளி பிடிக்கும், ஆயிலோட இது மாறிடும். அதனால நம்ம எப்பவுமே டபுள் பாயில் மெத்தட்ல வச்சுட்டு அதை நம்ம நல்லா டபுள் பாயில் மெத்தட் வச்சதுக்கு அப்புறம் அதை நம்ம தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஆயில ஊற்றி ஆயில வைக்கிறோம். ஆயில் அந்த அந்த தண்ணியோட சூட்லயே ஆயிலும் சூடாயிரும். கை வச்சு பார்த்தீங்கன்னாலும் தெரியும். நானும் அந்த வீடியோல கை வச்சு காமிச்சிருக்கேன். அந்த இது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா ஆற வச்சுட்டு அந்த ஹேருக்கு தேவையான சூடு பொறுக்கணும்னு ஒரு காட்டன் வச்சு ஹேருக்கு சூடு எவ்வளவு தூரம் பொறுக்குமோ அந்த அளவுக்கு காட்டன் வச்சு நீங்க ஆயில் வைங்க. வச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு தூரம் அந்த ஆயில் வச்சதுக்கு அப்புறம் மசாஜ் எவ்வளவு தூரம் நீங்க கொடுக்குறீங்களோ அவ்வளவு தூரம் அந்த தலைக்கு நம்ம நான் எப்படி பண்ணிக்கணும் மசாஜ் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மசாஜ் கொடுத்துருக்கேன். அந்த அளவுக்கு நீங்க மசாஜ் நல்லா கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் நல்லா தலைக்கு நல்லா தலையை நல்லா இது பண்ண நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வரும். அந்த ஆயில் மசாஜ் கொடுக்கறதுனால அவ்வளவு தூரத்துக்கு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு நல்லா இது பண்ணிட்டு வார்ம் வாட்டர், நார்மல் வாட்டர்ல குளிச்சிடாதுங்க. வார்ம் வாட்டர் வச்சு வார்ம் வாட்டர்ல குடிங்க. ஏன்னா ஏன் வார்ம் வாட்டர்ல குடிக்க சொல்றேன்னா வார்ம் வாட்டர்ல குடிக்கிறதுனால உங்களுக்கு ஆயில் ரொம்ப தேங்காது. அந்த சூழ்நிலையில குளிக்கிறதுனால அப்படியே ஆயில் தண்ணி ஆயிலுக்குள்ள வெளியில ஆயிடும். இதே நார்மல் வாட்டர்ல குளிச்சிங்க அப்படின்னா அப்படியே அந்த எண்ணெய் பிஸ்கு அப்படியே இருக்கும் தலையில. அதனாலதான் ஹாட் வாட்டர் வச்சு நல்லா வெது உங்களுக்கு எவ்வளவு சூடு தேவையோ அந்த அளவு சூடு கொடுக்க வச்சு குளிச்சுட்டு நல்லா தலையை நல்லா காய வச்சுட்டு நீங்க ஸ்லிப் பண்ணி தூங்குறதுன்னா நல்லா தூங்குங்க. இல்லைன்னா தடுப்பிடிக்க ஆரம்பிக்கும்.